மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டிருந்த வழக்கில் தொடர்ந்து குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து சியல்டா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மேலும் கடுமையான தண்டனை வழங்க கோரி ஜூனியர் மருத்துவர்கள் தொடர்ந்து சியல்டா நீதிமன்றம் முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயிலும் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பணியில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தது. மருத்துவ மாணவியின் கொலை சம்பவத்தை கண்டித்தும் கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவமனையின் முதலமைச்சராக இருந்த சந்தீப் கோஷ் தனது பதவியை முன்னதாக ராஜினாமா செய்தார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக மேற்கு வங்கத்தில் உள்ள சியல்டா மாவட்ட கூடுதல் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தின் வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் என்பவர் பிரதான குற்றவாளிதான் என கடந்த 18ஆம் தேதி இந்த சியல்டா நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி குற்றவாளி சஞ்சய் ராய் சாகும் வரை சிறையில் அடைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் சஞ்சய் ராய்க்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கானது அரிதிலும் அரிதான வழக்காக கருத முடியாது என நீதிபதி அனிர்பன் தாஸ் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு தொடர்ந்து அந்த நீதிமன்றத்திலேயே மாணவியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை, அதாவது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு 17 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மேற்கு வங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து இதனை எதிர்த்து நீதிமன்ற வளாகத்திலேயே பெற்றோர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை, நீதிதான் வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்த போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நீதிபதி சட்டப்படி உத்தரவிட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இந்த பணத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அவர் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கில் ஆயுள் தண்டனையை விட கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறி அங்கு நீதிமன்றம் வெளியே மருத்துவ மாணவர்கள், அது குறிப்பாக ஜூனியர் மருத்துவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து குற்றவாளிக்கு எதிராக அவர்கள் பல்வேறு கடுமையான கோஷங்களை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.